பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சரவணன் நினச்சி கதிர் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா நான் போனது தெரிஞ்சா அண்ணன் கண்டிப்பாக கோவப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன்டா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ நிம்மதியாக ராஜியும் கோமதியும் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைப்பா அது நீ எதை பற்றி கவலைப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் அவனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இவங்க எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா சரவணன் வராரு. புதுசாக ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு வர்றாரு. என்னடா கடைக்கு தானே போகிறோம்? இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஒரு வேலையாக கோயில் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது, அதனால் கோயிலில் போயிட்டு ஒரு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கடைக்கு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா ஆச்சு? இல்லைப்பா, சாமி கும்பிட்டா இனிமேல் ஆச்சு என் டிப்ரெஷன்லாம் குறையும் போல் இருக்குது, நான் அதனால் போயிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னோட சந்தோஷம் தானே எங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியம், தாராளமாக போயிட்டு வாட அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாங்க. அப்பா அது வரைக்கும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னோட சந்தோஷத்தை முதல்ல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எந்த கோயிலில் நம்ம குமரவேலுக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்குதோ அதே கோயிலுக்கு தான் நம்ம சரவணனும் போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பொண்ணை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்கிறத கேட்டோன்னே குமாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் பக்கத்தில் நம்ம குமரவேல் இருக்கார். அவரை பார்த்தோன்னே குமரவேலுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அதோடு முடிச்சிருக்கு.